விஜய் ஆட்சி அமைத்திட ஆதரவு கொடுத்த காங்கிரஸ், விசிக, ஐயுஎம்எல் கட்சிகளுக்கு தாவேக அமைச்சரவையில் இடம் கிடைத்துள்ளது. விசிக சார்பில் வன்னியரசு அமைச்சராக இருக்கிறார். இதை பார்த்த திமுக தரப்பு தங்கள் கட்சிகள் இணைய விரும்பும் விசிகவினருக்கு சிக்னல் கொடுத்ததாம். அந்த வகையில் ஆளூர் ஷானவாஸ், சிந்தனை செல்வன், பனையூர் பாபு மற்றும் எஸ் பாலாஜி ஆகிய நால்வரும் விரைவில் அறிவாலயத்திற்கு வந்து தங்களை திமுக கட்சிகள் இணைத்துக் கொள்ளலாம் என்று கூறப்படுகிறது. இதை எப்படியே தெரிந்து கொண்ட விசிக தலைவர் திருமாவளவன் திமுக தரப்பை தொடர்பு கொண்டு, நான் நேரில் வந்து பேசுகிறேன், எங்கள் நிர்வாகிகளை இழுக்க வேண்டாம் என்று கேட்டுக் கொண்டாராம். ஆனால் தங்களது அமைச்சரவையில் இணைந்த பிறகு திமுக தலைவர் ஸ்டாலினை பார்த்து பேசுவதை தாவேக தரப்பு விரும்பவில்லையாம். தாவேகவின் ஆர்டரால் திமுக தலைவரை நேரில் சந்திக்கும் திட்டத்தை திருமாவளவன் கைவிட்டிருக்கிறாராம். இதனால் இனி விசிகவின் முக்கிய நிர்வாகிகள் விரைவிலேயே திமுக தலைவர் ஸ்டாலினை சந்தித்து கட்சிகள் இணையலாம் என்று தெரிகிறது. முதலாவதாக விசிக தாவேக அமைச்சரவையில் இணைந்ததை எதிர்த்து கட்சியிலிருந்து வெளியேறிய பனையூர் பாபு வருகின்ற 7ஆம் தேதி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் திமுக கட்சிகள் இணைகிறாராம். இதற்கு பிரதிபலனாக அவருக்கு மாவட்ட செயலாளர் பொறுப்பு அளிக்கப்படலாம் என்று தெரிகிறது.